இன்றைக்கி சனிக்கிழமை செல்லூர் காவல் நிலையம் ரமேஷும் போய் பார்த்துட்டு வந்தேன். ரமேஷ் சொன்னார், குமார் தாங்க விசாரிப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் நம்பர் கொடுத்தாரு. மறுபடியும் அந்த நம்பர் ஃபோன் பண்ணேன். எனக்கு தாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. சார் அப்போ குமார் நம்பர்னு சொன்னீங்க என்ன? அப்புறம் குமார் நம்பர் கொடுத்தாரு. ஆனால் ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. ஒரு தடவை தான் அடித்தேன். ஏன்னா அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கலாம், அதனால் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி பண்ணியிருக்கேன். இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அனுப்பியிருக்கேன். அதில் லெட்டரில் என்ன அனுப்பியிருக்கேன்றது, அதாவது பேச்சியம்மாளுக்கு ஒரு லெட்ரு, மதுரை கமிஷனருக்கு ஒரு லெட்டரு, சிஎம்முக்கு ஒரு லெட்ரு, செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஒரு லெட்ரு, இப்படி அனுப்பியிருக்கேன். அதற்கு எனக்கு பதில் இது நாள் வரைக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த லெட்ரு அனுப்பியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை வாண்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை வர சொல்கிறீங்க, ரைட்டு. வெள்ளிக்கிழமை லெட்ரு அனுப்பியிருக்கேன், வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஜெயபாண்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த லெட்டரை வாங்கிட்டு உடனே செல்லூர் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா எனக்கு அனுப்பின மாதிரி எதிர்பார்த்திருக்கேன் அனுப்பியிருக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஜெயபாண்டி உனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தோம், வாங்கினியா வாங்கலையா, என்ன எங்களுக்கு பதில் தெரிவிக்காமல் இருக்க அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்கலாம். செல்லூர் காவல் நிலையம் ரமேஷ் சார் ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை குமார் சார் ஃபோன் பண்ணியிருக்கலாம். அவங்ககிட்ட நம்பர் அன்றைக்கி கேட்டேன், கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டிருப்பேன். அதனால் ரமேஷ் சார் பேசினார், அந்த வாய்ஸை கேட்போம். சார் வணக்கம் சார், செல்லூர் காவல்துறை குமார் சாருங்களா? சார் வணக்கம் சார், நான் ஜெயபாண்டி விஞ்ஞானி பேசுகிறேன் சார். சொல்லுங்கய்யா. சார் நான் அன்றைக்கே நம்பர் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல. அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி லெட்ரு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த லெட்ரு அனுப்பியிருக்கேன்னு எனக்கு வியாழக்கிழமையே சொல்லியிருந்தால் வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு கூட நான் தபால் ஆஃபீஸில் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். இப்போ நான் 10 மணிக்கு போனேன் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு தானே வந்து பார்த்துட்டு போனீங்க, நான் தான் விளக்கம் சொல்லி விட்டேன். உங்கள் நம்பர் தான் கொடுத்தீங்களா? இல்லை குமார் நம்பர் கொடுத்தா சொன்னீங்களா சார்? கிடையாது, இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர். அப்போ அவர் நம்பர் கேட்டேன்ல சார். அவர் தான் வாங்கி என்கிட்ட பேசினாரு. அன்னைக்கு நம்பர் கொடுங்க சார்னே கொடுக்கல. அவர் நம்பர் தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் இது பண்ணேன். நீங்கள் தான் இருக்கும்போது நீங்களே விசாரிச்சுக்கலாமே. ஆமா, நான் அந்த சார் நம்பர் தான் கேட்டேன். அவர் நம்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏன்னா அவரு தான் என்கிட்ட அந்த லெட்டர்லாம் வாங்கினேன், இது பண்ணேன். நீங்க எதுவும் வர வேணாம் ஸ்டேஷனுக்கு, நாங்களே உங்களை கூப்பிடுவோம் லெட்டர் மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கொஞ்சம் அவர் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்த எழுதிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் தமிழ்ல சொல்றீங்க சார்? தமிழ்லயே சொல்றீங்க. 83 83 சைபர் 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 3 சைபரா சார்? 3 சைபர். சரிங்க சார். 1 1 1 1 6 6 2 7 2 7. ரொம்ப நன்றி சார். அவர் பேர் குமார் தானே சார்? ஆமா ஆமா, நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் நான் குமாருக்கு ஃபோன் பண்ணேன். குமார் சார் எடுக்கலை. சரி, அவங்க ஏதாவது பிஸியாக ஏதாவது வேறு வேலையில் இருப்பாங்க, அவரே பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். சனிக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரணும்னு சொல்லியிருந்தா எனக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது காவல்துறை, செல்லூர் காவல்துறை அதே மாதிரி எதிர்பார்ட்டிருக்கும் விசாரணை பண்ணி அவங்களுக்கும் இந்த கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை அவங்க வந்திருந்தா, என்னைய ஜெயபாண்டி உனக்கு வெள்ளிக்கிழமை வர சொல்லி லெட்ரு அனுப்பியிருந்தோம், எங்கே இருக்க நீ, லெட்ரு வாங்கினியா வாங்கலையா அப்படின்ட்டு ரமேஷ் சாரோ அல்லது இதில் இருக்கிற செல் நம்பர் உரியவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கல. ஏன் கேட்கலன்றது முதலமைச்சர் சிஎம் தான் கேட்க வேண்டும். ஏன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு
இந்த லெட்ரு நான் அனுப்பியிருக்கும்போது கூட ஜெயபாண்டி உன்னுடைய லெட்ரு வந்திருந்தது, நீங்கள் தான் ஜெயபாண்டியா, நாங்கள் எதிர்பார்ட்டிகிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இன்றைக்கி சனிக்கிழமை போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, எதிர்பார்ட்டியுடைய நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க நம்பரை நான் கொடுத்தா ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் சின்னசாமி பேச்சியம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும். அதே மாதிரி ஜெயபாண்டி என்னைய வந்து என்ன கேட்குறாங்க, ஜெயபாண்டி உங்கள் ஆவணங்களை கொண்டு வாங்க, எப்படி இதில் என்னென்ன ஆவணங்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆவணங்களை கொண்டு சொல்லக்கூடியவர், நான் வியாழக்கிழமை உனக்கு லெட்ரு அனுப்பியிருக்கேன் ஜெயபாண்டி, வெள்ளிக்கிழமை உனக்கு கிடைக்கும், செல்லூர் காவல் நிலையத்துக்கு 10 மணிக்கு வந்து விட வேண்டும் என்று ஃபோன் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? அப்போ கண்துடைப்பான விசாரணை செய்வது தவறு இல்லையா? இப்போ எனக்கு ஜெயபாண்டிக்கு லெட்ரு அனுப்புகிறீங்க, அந்த தேதி அன்று 5/6/2026 அன்று 10 மணிக்கு சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு தகவல் கொடுத்து அவர்களை வர சொன்னீங்களா? அப்போ அவர்கள் வந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ஜெயபாண்டிக்கு ஃபோன் போட்டிருப்பீங்க. அப்போ அதில் சொல்கிறாரு, உங்கள் நம்பர் இல்லைன்றாரு செல்லூர் காவல் நிலையம் ஐயா அவர்கள். பாருங்கள், சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு நான் அனுப்பும்போது என்னுடைய நம்பரு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எழுதியிருக்கோம். இதில் சந்தன மாரியம்மன் கோவில் தெருவுன்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் என்னுடைய லெட்டரில் என்ன போட்டிருக்கு, கல்யாணி தேவர் காம்பவுண்டு மேலத்தோப்பு செல்லூர்னு போட்டிருக்கு. ஆனால் அவங்க எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்றத நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னைய வந்து விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவங்கள கேட்டோம், அவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அவங்கள நேரடியாக வச்சு ஜெயபாண்டி என்னையும் விசாரிக்கணும். இல்லாட்டினா இந்த லெட்டரில் ஜெயபாண்டி நீங்கள் 20 வருஷம் 40 வருஷம் வச்சுருந்ததுக்கான அடையாளம், அதில் குடியிருந்தவர்கள்லாம் கூட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த செல்லூர் மேலத்தோப்பு வீட்டுக்காக வாங்குவதற்கு பணம் கொடுக்கும்போது சாட்சியாக இருந்தாங்களா, அந்த நபரை கூட்டுவாங்கன்னு சொல்லலாம். ஆவணங்களை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன், என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லோரும் இதை படிச்சிருப்பீங்க. நன்றி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பாருங்கள், அந்த சின்னசாமி பேச்சியம்மா லெட்ரு கூட வாங்கவில்லை, ரிட்டன் அனுப்பியிருக்காங்க. என்னுடைய லெட்டரை வாங்கலை, ரிட்டன் அனுப்பியிருக்காங்க. அவங்க செல் நம்பர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், செல்லூர் மேலத்தோப்பில் வந்து விசாரிச்சிருக்கணும். அதே மாதிரி இது மீனாட்சிபுரம் முல்லை நகரில் போய் விசாரிச்சிருக்கணும். சின்னசாமி பேச்சியம்மான் தான் யார் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதனால் இல்லைன்னா ஜெயபாண்டியை கூட்டுக்கிட்டு நேர வா சின்னசாமி பேச்சியம்மா வீட்டை காமி அப்படின்னு கூட்டுக்கு போயிருக்கணும். இல்லை செல்லூர் மேலத்தோப்பு வீட்டை காமி அப்படின்னு கூட்டுக்கு போயிருக்கணும். இது நாள் வரைக்கும் இன்றைக்கி 6 ஆகுது, 5வது மாதம் கொடுத்த லெட்டருக்கு இன்ன வரைக்கும் ஜெயபாண்டி வீட்டை வந்து பார்த்தது இல்லை செல்லூர் காவல் நிலையம். வா ஜெயபாண்டி அந்த வீடை காமி, அவங்கள நான் விசாரிக்கணும் அப்படின்ட்டு சின்னசாமி பேச்சியம்மா காமின்னு சொல்ல கிடையாது. ஜெயபாண்டி ஓ வீட்டில் யார் குடியிருக்காவா அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு செல்லூர் காவல்துறை வரவில்லை. வராமல் இத்தனை நாளும் விசாரிக்காமல் இந்த கடிதத்தை அனுப்பும்போது இந்த கடிதம் எதற்காக அனுப்புனீங்க என்றது தான் நான் கேட்டிருக்கேன். இந்த கடிதம் எனக்கு அனுப்புகிறீங்க என்றால் அந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி சின்னசாமி பேச்சியம்மா வந்திருக்கணும்ல, வந்திருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்கள, என்ன ஜெயபாண்டி 5ஆம் தேதி லெட்ரு வந்துச்சா உனக்கு வரலையா அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டு இந்த 2 அதிகாரிகளும் கேட்டிருக்கணும். அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 2 அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு இந்த தேதியில் அனுப்பிச்சிருக்காங்க லெட்ரு, அந்த லெட்டருக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்க, என்ன விசாரிச்சிருக்கீங்க, இந்த தேதியிலேருந்து செல்லூர் காவல் நிலையம் ஜெயபாண்டி கொடுத்த புகாரில் என்ன விசாரணை பண்ணீங்க, நேரடியாக போய் விசாரணை பண்ணீங்களா, ஜெயபாண்டியும் அந்த எதிர்பார்ட்டியும் வச்சு விசாரணை பண்ணீங்களா, ஜெயபாண்டி 40 வருஷம் வச்சுருந்துருக்கேன் அந்த வீட்டை, நீ என்னம்மா பண்ணிக்கிறந்தேன்லாம் கேட்டிங்களா அப்படின்ட்டு
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இதை பார்க்க வேண்டும். அவர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தான் இருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அடுத்த டேக்கில் பேசுவோம்.